இந்த விளையாட்டு பிள்ளையார விளையாட்டா நினைச்சாரு. இவரோட ஆசீர்வாதத்தால தான் 1998 பேங்காக்ல நடந்த போட்டியில ஓடி ரன்னிங் புல்னு பட்டம் வாங்கிட்டு அதே வேகத்துல இந்தியாவுக்கு ஓடி. ஏன் ஃளைட் காசு இல்லையா? சும்மா போண்டா. நாளைக்கு நடக்க போற போட்டியில ஓடி ஃபர்ஸ்டா வந்து இந்த குருவோட மானத்தை காப்பாற்றணும். குரு போய் இதர தெய்வங்களில் கும்பிட்டு உன்னோட ஸ்டெமினாவை ஏத்திக்க. மாஸ்டர் நல்லா அடங்கடா சொட்ட. யாரு யாரா கும்புறவங்க? நீயா நீயா? குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. போச்சு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். வெரி குட். மாணாக்கனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது மாஸ்டரோட கடமை. எதுல சந்தேகம்? 100 மீட்டர்ஸ்லயா 100ஸ்லயா? குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. சுவாமி சித்த நில்லுங்கோ. சுவாமி நேக்கு 2 சந்தேகங்கள். கேளுங்க. குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோன்னே அட்லீஸ்ட் ஒரு 300 பேரான வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல. அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். கண்டினியூ. அடுத்த சந்தேகம். அரசியல் பண்றவாளை என்ன சொல்லுவா? அரசியல்வாதியம்பா. தீவிரவாதம் பண்றவாளை என்ன சொல்லுவா? தீவிரவாதியம்பா. நாத்திகம் பேசுறவாளை என்ன சொல்லுவா? நாத்திகவாதியம். அப்போ கோயில்ல மந்திரம் சொல்ற உங்களை நாங்க ஏன் மந்திரவாதின்னு சொல்லக்கூடாது? வழி விடுங்கோ. ஒரே ஒரு கோபுரத்தில் சிற்பங்கள்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டுல அசோகர் தான் குடும்பத்தோட செதுக்குது. மண்டை செதுக்கிட்டாங்க பாத்தியப்பா. சக்கரை பொங்கல் தீரத்துக்குள்ள நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டீசென்டான கேர்ள்ஸ்லாம் வர்றாங்க இந்த நேரத்துல அசிங்கப்பட்டு. இதுங்க டீசென்டான கேர்ள்ஸ். இதுங்கெல்லாம் சாமி கும்பிட வரலடா. சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்குன்னே வந்திருக்காளுங்க. இங்க இருக்குடி. அங்க பாத்தியா ஒளிஞ்சு உட்கார்ந்து திங்குறாளுங்க. இரு இந்தாங்க எல்லாருக்கும் தரேன். எறும்புக்கு சோறு வைக்கிறாடா. எல்லாரும் எறும்புக்கு மருந்து தானே வைப்பாங்க. இவ என்ன விருந்து வைக்கிறா? எவ்வளவு நல்ல விஷயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் நில்லு ராஜா. சண்டிகேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சண்டிகேஸ்வரா, நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சுட்டாள. இரு நான் அவளை வச்சுக்கிறேன். யாரடி அந்த குரு? உங்க அண்ணனோட ஓடுறவங்க லிஸ்ட் எல்லாம் விசாரிச்சேன். யாரோ குருவா. அவன் தான் டஃப் காம்படிஷன் சொல்றாங்க. உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த குரு தோக்குறதா ஒரே வழி. அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்றாங்க இவங்க? தெரியலையே. வேண்டுதல். என்ன வேண்டுதல்? வலது கை வன்னொக்க இடது கால் எடுத்து வைத்து எண்ணாமல் 8 முறை கோயிலை சுற்றிவரின் எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும்னு ஊமையடிகள்னு ஒரு சித்தர் ரெக்க சொல்லி இருக்கார். இந்த கோயில் அதிகபட்ச வேண்டுதலே இதுதான். நீங்க கூட யாரோ குருன்னு ஒருத்தர் தோக்கணும்னு கை தட்டி சத்தமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ. நில்லுங்கோ. என்ன பண்றேன்?
பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சுவாமி. பகவானே அதை கேட்கல, இப்படி என்ன பண்றேன்? வேண்டுதல் சுவாமி. இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஊமையடிகள் சுவாமி. என்ன குழப்பறேள்? ஊமையடிகள் எப்படி பேசுவார்? சுவாமி எவனோ கேப்ல கிடா வெட்டிட்டான். வாய கழுடா. ஏய் அங்க போறாங்க பாரு. நடைய பொறு அவனுங்கள. டே முருகா, அங்க பார். என்ன குரு? இவருதான் அந்த சக்தி. இவனை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் தோக்கணும்னு ரொம்ப அக்கறையா வேண்டி இருக்கடா அந்த சக்கரை. நாளைக்கு பாப்புண்டி. மாநில அளவிலான தடகள போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. வெல்கம் சார். நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். சிறந்த சமூக சேவகருமான திரு ஆனந்த் செல்லையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அங்க பாரு. இவரெல்லாம் யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது? ஏய் போன கொடு. ஹலோ மிஸ்டர் ஆனந்த் செல்லையா. யாரு? சீஃப் கெஸ்ட். இப்படி சிடு சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? யாரு? சரிங்க சார். யார் நீ? எவ்வளவு பேசியும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? நீங்க எல்லாம் எப்படிதான் எனக்கு அப்பாவா பிறந்தீங்களோ? அபி அப்பா லெஃப்ட்ல பாருங்க. அடி. போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத் கல்லூரியைச் சேர்ந்த குரு இவன் தாண்டி இந்த குரு. அதனாலதான் நம்ம கோயில கலாய்ச்சிருக்கான். காமாட்சி ராமானுஜர் கல்லூரியைச் சேர்ந்த சக்தி. வேண்டாம் அபி, விடு. விடு அபி. வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஓட்டம் ஆரம்பிக்க உள்ளது. என்னையா போட்டி? கப் எடுத்து போய் அவன் கையில கொடுங்க ஐயா. அவன் தான் என் நம்பர் 1. அவன் ஏன் சிட்டி ஐயா. வாசிக்கா. வா 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 வா. நீ ஜெயிக்க போறவன். ஒரே மாதிரி வா. முதலாவதாக வந்து வெற்றி பதக்கத்தை தட்டிச் சென்றார். வெற்றி பெற்ற சக்திக்கு நமது சிறப்பு விருந்தினர் திரு ஆனந்த் செல்லையா அவர்கள் பதக்கம் வழங்கி கௌரவிப்பார். வெல் டன் வெரி குட். ஆம்பிஷன் படியே ஜெயிச்சிட்டீங்க சக்தி. கீப் இட் அப் மை பாய். வலது கையை வானோக்கும், இடது கால் நெருக்க வைக்கும், இன்னும் எண்ணமெல்லாம் எட்டும். டும் துடுடும் துடுடும் 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 டும் துடுடும். ஸ்டாப் ஸ்டாப். கை எடு கோச்சே, இல்ல கை கோச்சோட போய்டும். மெதுவா கோச்சு. எவன்டா அது இடுப்புல கிள்ளது? இடம் தான் இருக்குதுல்ல. போய் உட்கார்றா போண்டா. கம்பாஸ்ட். ஏய் வாடி. சீக்கிரம். ஏய் பாத்து. ஸ்வேதா, உங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு நீ இன்னைக்கே ட்ரீட் கொடுக்கணும். கொடுத்துடலாம். இங்கே பேசுறா. அலா அலா அலா. ஹலோ. ஏய் குரு, ஓட்ட பந்தயம் முடிஞ்சுதா? ஜெயிச்ச உடனே ஒரு ஃபோன் பண்ண மாட்டா? வந்து என்னடா நீட்டி நெளிக்கிற? பிச்சு விடுவேன் பிச்சு. அலா பேசுறா. டேய் குருமூர்த்தி. போடுற சத்தத்துக்கு போனை கீழே வச்சுட்டு வடக்கு பார்த்து நின்னு சும்மாவே பேசுங்க, அவனுக்கு கேக்கும். என்னடி கிண்டலா? கண்டிப்பா அவன் போனை காதுல வச்சிருக்க மாட்டான், அதனால தான் சொல்றேன்.
ஹலோ, சொல்லுமா. என்ன தம்பி ஜெயிச்சிட்டல்ல? இல்லம்மா. என்ன சொல்ற குரு? இல்லம்மா, நான் ஜெயிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே வாங்கின 24 மெடலோட இன்னொரு மெடல் சேர்த்து 25 வீட்டில் இருந்திருக்கும். ஆனால் நான் ஜெயிக்காம விட்டு கொடுத்ததுனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குமா. என்ன தம்பி சொல்ற? இன்னைக்கு மீட்டில் கலந்துக்கிறதுக்காக நேற்று நைட் அந்த காலேஜில் தங்கியிருந்தம்மா. எதிர்ச்சியாக நைட் எந்திரிச்சு பார்த்தப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சக்தின்னு ஒருத்தன் அந்த லேட் நைட்டில் கூட ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு தோணுச்சு, அதான் போனேன். அப்போ குளுக்கோஸ் சாப்பிடு. சக்தி, ப்ராக்டிஸ் பண்ணது போதுண்டா, ரொம்ப லேட் ஆகுது, போய் ரெஸ்ட் எடு போ. முடியலடா, பயமா இருக்கு. 10 வருஷம், என்னுடைய 10 வருஷத்து கனவுடா இது. இந்த வீட்டில் நான் ஃபர்ஸ்ட் வந்தே ஆகணும். அப்பதான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு தான் தெரியுமே, அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. குடும்பத்தை நான் தானே காப்பாற்றணும். தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அதுக்கு ஜெயிக்கணும். இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சே ஆகணும். வேற வழி இல்லடா. டைமர் ஆன் பண்ணு. குயிக் குயிக் குயிக். அப்பவே முடிவு பண்ணிட்டேம்மா, அவன் தான் ஜெயிக்கணும்னு. அம்மா, அந்த விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோச்சு கூட தெரியாதும்மா. அவங்களே என்ன திட்டிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்லையாம்மா, அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். பெரிய விஷயம் பண்ணிருக்க குரு. அன்பு ஒன்ன தவிர வேற எதாலையும் உன்னை அடிக்க முடியாது. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப.